வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் சைனீஸ் குசைனில் யூஸ் பண்ணுற சில்லி ஆயில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து சில்லி ஆயிலு, ஹாட் சில்லி ஆயிலுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லா சூப்புக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்லாம் சேர்த்து சமைப்பாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸில் வந்து நல்லா ஊற வைக்கிறது தான். இது ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டா இது 6 month வரைக்கும் கெடாமே இருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 year வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சைனீஸ் ஃபுட்லேயும் காரத்துக்கு இந்த ஆயிலை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இப்போ சில்லி ஆயில் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் சில்லி ஆயில் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு 1/4 கப்பு வந்து சிச்சுவான் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்ககிட்ட இல்லைனா ரெகுலர் சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்சி மிளகா வந்து மிக்சியில் போட்டும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா சீடு, 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 கப் வந்து பீனட் ஆயில். பீனட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து கனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயில் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். ஸோ 1 pinch சுகர், உப்பு தேவையான அளவு, ஒன்று வந்து ஸ்டார்னிஸ், ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், ஒரு 2 பே லீவ்ஸ். வாங்க இப்போ எப்படி சில்லி சாஸ் செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெப்பரை வந்து நம்ம 1-2 இடிச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு 1-2 இடித்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு 1-2 இடித்தா போதும். இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இடிச்சிக்கிட்டால் போதும். நீங்கள் மிக்சியில் அடிக்கிறேன்னா கொஞ்சம் மிக்சியில் இதை நான் கடையில் வாங்கினது தான். இந்த இது வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் இடிச்சிக்கிட்டேன். நீங்கள் மிளகாவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா இருந்தால் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி வேறையாக இருக்கணும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை காய வைக்கலாம். எண்ணெயை காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு ஒரு எல்லா ஸ்பைசஸும் ஒரு வறுத்துக்கலாம். பே லீவ்ஸு, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார்னேஸு, பட்டை அண்டு தனியா அண்ட் பெப்பர் எல்லாத்தையும் ஜஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வறுக்காதீங்க, இது பேர்ன் ஆகக்கூடாது. லைட்டாக வறுத்தா போதும். இது போதும். ஜஸ்ட்டு லைட்டாக நான் வறுத்துருக்கேன். ஒரு லோ ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஆயில் அந்த 1 கப்பு ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண போது இந்த நம்ம போட்டு வறுத்து வச்சு அந்த எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடுங்க. இதை வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 30 minutes மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணணும், கொதி வர்ற வரைக்கும். இந்த பாருங்கள், இப்போ எல்லாம் பபுள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆயில் வந்து. ஸோ இந்த ஆயில் பபுள் வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேர்ன் ஆகிடும் உங்களுக்கு எல்லாமே. இந்த மாதிரி வந்து ஒரு 20 minutes நீங்கள் லோ ஹீட்லேயே அப்படியே வச்சுடுங்க. நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவரெல்லாம் வரணும். ஒரு 20 minutes இப்படியே இருக்கட்டும், வெரி லோ ஹீட்டில் வச்சு பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 20 minutes ஆயிருக்கும். அது நல்லா பபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இது பார்த்துக்கோங்க, கருக விடாமல் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸில் ஊற்றணும். நான் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். இதை பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடணும். அந்த ஹீட்டாக இருக்கும் போதே ஊற்றிடணும். இதை வந்து அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் ஹீட்டு ஆறுன அப்புறம் தான் மூடி வைக்கணும். இது வந்து அப்படியே அது மேலே வச்சுடுங்க. ஸோ அந்த ஃப்ளேவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும். ஸோ இதை ஒரு 2 hours இப்படியே வச்சுடுங்க, இந்த பட்டை எல்லாம் போட்டுக்கிறத. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 2 hours ஆகட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இது கூட கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க.
அண்டு சுகரும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 hours வச்சுடுங்க. இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுடுங்க. ஒரு 2 hours கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 2 hours ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். இதுக்கப்புறம் தேவையில்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேறு பாட்டிலில் நீங்கள் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் இப்போ உடனே யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1 டேவாவது ஆகணும். இது நல்லா ஊறினா தான் நல்லா காரமெல்லாம் இறங்கும் அதில். 1 டே கழித்து நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தண்ணியோடு இருந்தால் அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ எப்போ யூஸ் பண்ணாலும் ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வேறு பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுவும் நம்ம பண்ண சில்லி ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நிறைய சைனீஸ் டிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறேன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோனால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.